ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்தில் இருந்ததும் நித்தியமாய் இருக்கிற, பாருங்க, பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லும்போது, அந்த வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துவானவர் ஜீவனாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ஜீவனை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ஜீவன் இது யார், இந்த ஜீவனுடைய சாயல் என்ன என்பதை தான் இந்த வேத சத்தியங்களின் அடிப்படையில் ஆழமான சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நல்ல கவனிங்க, இந்த வேத வசனங்கள் நிச்சயமாகவே நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நீ வேதத்துல பார்க்கும்போது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க கூடும். அப்ப நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து இந்த பூமியில இயேசுவானவர் இருக்கும்போது இவ்விதமாய் தம்மை அடையாளப்படுத்த அவர் சித்தம் கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39 மற்றும் 40 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வாசித்து பாருங்கள் சொல்லல, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இவைகளேன்னு சொல்லி ஆண்டவர் எதை பத்தி பேசுறாருன்னா, அதுக்கு அடுத்து சொல்றாரு, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர என்ன செய்யல, உங்களுக்கு மனதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவரிடத்துல வரும்போது ஜீவன் வெளிப்படும். அவர் தான் இந்த ஜீவன். அதனாலதான் யோவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் கிடைத்தது. நீ கிறிஸ்மஸ் சொல்ல, நான் சொல்லுவேன், the real meaning of Christmas is nothing but the manifestation of life. The manifestation of it is nothing but the manifestation of the life that is Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவன், அந்த ஜீவனை குறித்த வெளிப்பாடு தான் உண்மையான இந்த கிறிஸ்மஸ் உடைய அர்த்தம். அந்த ஜீவனை குறித்து தான் வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை ருசி பார்த்ததுக்கு பிற்பாடு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றதுக்கு பிற்பாடு ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்துவை சபைகளிலே அறிவித்தார்கள், ஆலயங்களிலே பிரசங்கித்தார்கள். வேதத்தில் அவ்விதமாக தான் நீங்களும் நானும் பார்க்கிறோம். இந்த ஜீவனை குறித்து முதல் 4 சுவிசேஷ புஸ்தகங்களை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நம்ம ஒருவேளை நமக்கு யோசிப்போம், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதாவது ஒரு சுவிசேஷம் போதாதான் நினைப்போம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்துல ஒரு திட்டம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏனென்றா அந்த நாட்கள்ல லூக்கா சொல்லும் போது கவனித்து பாருங்க, அந்த நாட்கள்ல அநேகர் இந்த சுவிசேஷத்தை எழுதுவதற்கு அவர்கள் எழும்பினாங்களாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 3 மற்றும் 4 ஆகிய வசனங்களை, மணிக்கு 2ஆம் வசனத்துல இருந்து நாம் பார்க்கும்போது, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத நான் ஏற்பட்டபடினால் சொல்லல, என்ன சொல்ல, அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், அநேகம் பேர், ஏராளமான பேர் கிறிஸ்துவுடைய சங்கதிகளை, கிறிஸ்து இயேசுவானுடைய பிறப்பு முதல் உயிர்த்தெழுதல் வரைக்கும், அவர் மறுரூபப்படுகிற அந்த அனுபவம் வரைக்கும், அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம் வரைக்கும் எழுதுவதற்கு, கண்ணார கண்டு எழுதுவதற்கு அந்த நாட்கள்ல அநேகம் பேர் ஏற்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. 4 பேர் தான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நல்லா கவனிங்க, இதுலதான் கிறிஸ்துவானுடைய முழு ஜீவியமும். நான் சொல்லுவேன், இந்த 4 புஸ்தகத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தையில, ரொம்ப சிறிய வார்த்தையில ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு சொல்லுவேன். கிறிஸ்து. இந்த 4 புஸ்தகங்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா ஜீவன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதனாலதான் அந்த 4 பேரை குறித்து பார்க்கிறோம். நீங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது நான் இவ்விதமெல்லாம் வாசிக்கிறேன். ஆரம்பத்தில் எப்படின்னா 265 260 புஸ்தகங்கள் சொல்லுவாங்க, 64 65 சொல்லுவாங்க. அவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு. எதுக்கு? இந்த சுவிசேஷத்துக்கு சொல்றதுக்கு
இயேசுவானவருடைய வாழ்க்கையை காண்பிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. 260 புஸ்தகங்களுக்கு மேல இருக்குது. அப்ப ஆண்டவர் அதையே கொண்டு வந்தார் இல்ல, ஒரு 4 பேரை கொண்டு வர. ஏன் தெரியுமா? பைபிள்ல 4 ஜீவன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாயலை கொஞ்சம் கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. இந்த சாயல் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை முடிக்கணும். அதான் இப்ப இந்த நாள்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாரம். சத்தியத்தை தயவு செய்து நல்லா கவனிங்க, அப்பதான் அந்த சத்தியங்கள் விளங்கும். அது ஏன் மார்க்கு, அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 பேரை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ஆண்டவருடைய பெரிய நோக்கம், ஒரு நோக்கம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, 4 ஜீவன்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டா. எசேக்கியேல் எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்த கேட்டு கர்த்தருடைய ஆவியானவர் தெரியப்படுத்த அதை இவ்விதமாக எழுதி வைக்கிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆனா அவருக்கு கிடைத்த முதலாவது வெளிச்சம் என்னன்னு கேட்டா, ஜீவன்களை குறித்த வெளிப்பாடு, ஜீவன்களை குறித்த வெளிச்சம். அதனாலதான் எசேக்கியேல் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 4 ஜீவன்களை குறித்த வெளிப்பாடு அவருக்கு வெளிப்பட்டது. 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயல் இங்க சொல்றாரு. ஆனா அது உட்கருத்தான செய்தியை 10ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். 10ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். மனுஷ முகமும் சிங்க முகமும் எருது முகமும் கழுகு முகமா இருந்தன. ஒரு ஜீவனுக்கு 4 முகங்கள் என்கிற வீதம் 4 ஜீவன்களுக்கு 16 முகங்கள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால 16 சாயல் கிடையாது, 4 சாயல் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீவன்கிறது ஒரே இடத்துல இருக்கக்கூடியதுதான், ஆனா அதற்கு 4 சாயல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சாயலை குறித்து இங்க கவனித்தீங்கன்னா, மனுஷ சாயல், சிங்கத்தினுடைய மனுஷனுடைய சாயல், சிங்கத்தினுடைய சாயல், எருதினுடைய சாயல், கழுகினுடைய சாயல் சொல்லி 4 சாயலை குறித்து பார்க்கிறோம். அப்ப எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட முதலாவது வெளிப்பாடு என்னன்னு கேட்டா, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய நாயகர் ஆகிய ஜீவனாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இதே எசேக்கியேலுக்கு பாருங்க, எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் ஆவிக்குள்ளாகி 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 தரிசனத்தை பெற்றது போல யோவானும் ஆவிக்குள்ளாகி தரிசனத்தை பெற்றதை நீங்களும் நானும் வேதத்துல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த எசேக்கியேல் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க கூடும். ஒரு வாசிக்க கேட்கலாம். இந்த வெளிப்படுத்தல தான் கொஞ்சம் தெளிவா, ரொம்ப கோர்வையா, வரிசையா, கிரமமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்களும் நானும் படிக்க கூடும். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். அப்போ இங்க வாசிக்கிறோம், சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர் யார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கிறது என்றால், குமாரனுடைய சாயலை பிரதிபலிக்க கூடியவைகள். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நீங்களும் நானும் இந்த பகுதியில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த முதலாம் ஜீவனுடைய சாயல் சிங்க முகம், 2வது காளை, எருது சொல்லப்படுற காளையின் முகம், 3வது சாயல் மனுஷ முகம், 4வது சாயல் கழுகு முகம் என்று நீங்களும் நானும் படிக்கிறோம். அதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களுடைய பிரசித்தம் தான், பிரதிபலிப்பு தான் அந்த 4 ஜீவன்கள். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது கிறிஸ்துவ ஆவியானவர் எவ்விதமா வெளிப்படுத்த சித்தம் கொள்றாருன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். கவனிச்சுட்டே வாங்க. இந்த சாயலை படிக்க தான் நமக்கு பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். இன்னும் உண்மையிலே சொல்லப்போனா செய்திக்குள்ள போகலாம் தான் அர்த்தம். இன்னும் எவ்வளவு வெளிப்பாடுகள் இருக்கு, நம்ம படிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டோடு கூட நம்மோடு கூட இடைபடுகிறார். அப்போ இந்த யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. நான் இப்பவுமே சொல்லுவேன், யோவானுக்கு பரலோக தரிசனம் வெளிப்பட்ட முதல் வெளிப்பாடு எதை பற்றினது கேட்டா, இந்த ஜீவன்களை குறித்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா,
அந்த வெளிப்படுத்தல முதல் 3 அதிகாரங்களை கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பூமியில இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் பூமியில இருக்கிறார். பூமியில் உள்ள அந்த 7 சபைகளை குறித்த வெளிப்பாடுகள் அவர் கிடைத்துக்கிட்டே இருந்துச்சு. பரலோகத்தில் போய் பார்க்கல, தரிசனம் அதுக்கு அப்புறம் தான். முதல் 3 அதிகாரங்களை நல்ல வேதத்தில் வாசிச்சு பாருங்க. பரலோகத்தின் தேவனை அவர் தரிசித்திருந்தாலும், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகள் அவருக்கு கிடைத்திருந்தாலும், அவர் பூமியில தான் இருந்தா. பூமியில இருக்கும்போது அவருக்கு 7 சபைகளை குறித்த வெளிப்பாடு கிடைக்கு. எபேசு சபையை குறித்து, சிமிர்னாவை குறித்து, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கே என்கிற 7 சபைகளை குறித்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருந்துச்சு. 4வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வேதம் சொல்லுது, ஏறிவா. பாருங்க, பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இவைகளுக்கு பின்பு என்ன அர்த்தம்? After each and every revelation that has to be given to every church, ஒவ்வொரு சபைக்கு கொடுக்கப்பட வேண்டிய வெளிப்பாட்டுக்கு பிற்பாடு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன்னு சொல்றாரு. அங்க போனோம், வாசல் திறக்கப்பட்டிருக்கு, சத்தம் கேக்கு, இங்க ஏறி வா. ஏறி போய் பார்த்தா ஜீவன்கள் குறித்த வெளிப்பாடு கிடைக்கும். ஆட்டுக்குட்டியானவர் அங்க அமர்ந்து இருக்கிறா. அவரை சுற்றில அங்க என்ன இருக்குன்னா 4 ஜீவன்கள் இருக்கு. 2ஆம் வசனத்துல அப்படிதான் பார்க்கும். உடனே ஆவிக்குள்ளானேன், சிங்காசனம் மேல் ஒருவர் வீற்றிருந்தா. இந்த வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து. 5ஆம் வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனத்துல போட்டுருக்கு பாருங்க, அக்கினி. அழகா இருக்கு. அக்கினி தீபங்கள், ஆமா, சிங்காசனத்திற்கு முன்பாக. அதுவும் தேவனுடைய ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். தேவனுடைய ஆவி எதுக்காக எதை பிரதிபலிக்க அப்படின்னா, ஃபயர் தான். அக்கினி, நீ ஃபயர் எங்கே விழுந்து கிடக்காங்க. அனலுள்ள ஜீவியம், மாம்சத்தை பொசுக்கி போடக்கூடிய அனலுள்ள ஜீவியம் சிங்காசனத்துக்கு முன்னால இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா சிங்காசனத்துக்கு முன்னால் 4 ஜீவன்கள் இருக்கு. அந்த ஜீவன்ல தான் முதல் ஜீவனை குறித்து பார்க்கிறோம். அது சிங்க முகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிங்கம் என்ன? ராஜாவுக்கு அடையாளம். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று வெளிப்படுத்தல். இதே வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது சிங்க முகத்துக்கு அடையாளம், ராஜா. அதனாலதான் மத்தேயு அவரை எவ்விதமா அடையாளப்படுத்தும்படியாய் ஆவியானவரிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றார்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் ராஜான்னு சொல்லி தான் அவர் அறியப்படுகிறார். அதே மத்தியில வாசிக்கும் போது கடைசி பகுதியில் 27வது அதிகாரத்துல பார்க்கும் போதும் தேசாதிபதி அவரிடத்துல கேட்கும் போது, நீ யூதருக்கு ராஜாவா? நீர் சொல்லுகிறபடிதான். சிங்க முகம் வெளிப்படுது. ஜீவனை பாருங்க, அதிகாரமுடையவர், ஆளுகை நிறைந்தவர். 2வது ஜீவனை குறித்து பாத்தீங்கன்னா காளை முகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காளைங்கிறது எதுக்கு அடையாளம்னா, பணிவிடை செய்யக்கூடியது, ஊழியம் செய்யக்கூடியது. காளைனாலே சுமையை சுமந்துட்டு போகும். உழுதாங்கன்னா அது உழும். அந்த ஏற்பூட்டி உழும்போது அது உழுதற்காக பயன்படுத்துவாங்க. சுமைகளை சுமக்கிறது, பணிவிடை செய்யக்கூடியது. அவர் பணிவிடை செய்கிறவர், அவர் வெளிப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பெல்லாம் குறித்து நீங்க பார்க்க முடியாது. டைரக்டா ஊழியம். அதான் 16 அதிகாரங்கள், சொற்ப அதிகாரங்கள் தான். ஆனால் நல்லா பாருங்க, அவருடைய ஊழியங்களை தான் அதிகமா போக்கஸ் பண்ணியிருக்கோம். அதிகமா நீங்க வேற எதையுமே நீங்க அதிகம் பார்க்க முடியும். அவர் செய்த ஊழியங்கள், அவர் என்னென்ன செய்தார், என்ன பிரசங்கித்தார், அப்படியே ஷார்ட்டா எல்லாம் அப்படியே கரெக்டா கோர்வையா அவர் பணிவிடை செய்கிறவருக்கு அடையாளமா அங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறதா இந்த காளை எருதினுடைய முகம். 3வது முகம் என்னன்னா மனுஷ முகம். அதனாலதான் லூக்கா அவரை வெளிப்படுத்த ஆவியானவரிடத்துல ஒரு வெளிச்சத்தை பெறும்போது இவ்விதமா காண்பித்து கொடுக்கிறார். ஒரு கர்ப்பவதி ஒரு கன்னிப்பெண் என்ன செய்கிறார்? மரியாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அது நல்லா கவனிச்சு பாருங்க. அவள் என்ன செய்யறா, அவ கர்ப்பவதி ஆனால்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு எத்தனாவது மாசம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அப்படியே நடந்து போறாங்க. ஒரு பாலகனா எவ்விதமா அவர் பிறக்கிறாரு, அவர் எவ்விதமா ஒரு சின்ன குழந்தை அப்படி வெளிப்படுது. ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமிக்கு வருவான், ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு எவ்விதமா வெளிப்படுவானோ அதே போல கிறிஸ்துவானவர் காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இந்த 3வது சுவிசேஷம் இது மனுஷ முகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. 4வது பார்க்கிறோம் கழுகு முகம். 4வது இதை குறித்து வேதத்துல பார்த்தா கழுகுனுடைய தன்மை என்னன்னா, காக்கா குருவி மாதிரி இங்கனக்குள்ள சுத்திட்டு வராது, இந்த பூமிக்குரிய காரியங்களை சுத்திட்டு வராது, உயர்ந்த இடத்துல பறக்கக்கூடியது, உன்னதத்தோடு தொடர்புடையதுக்கு அடையாளமா தான் இந்த கழுகை ஒப்பிட்டு பேசுகிறது உண்டு.
அப்போ கழுகு முகம் சொல்லும் போது யோவான்ல தான் பார்க்கிறோம், பிதாவுக்கும் அவருக்கும், உன்னதத்துக்கும் அவருக்கும் எவ்வளவு தொடர்புங்கிறத, எவ்வளவு ஆழ்ந்த தொடர்பு என்பதை மத்தேயு கூட அவ்வளவு தெளிவா சொல்லல, மார்க்கு கூட அவ்வளவு தெளிவா சொல்லல, லூக்காவும் சொல்லல. ஆனா யோவான்ல ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, அவருக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கிற ஆழ்ந்த உறவு, அதான் உன்னதத்தோடு தொடர்புடையது. அந்த கழுகு உச்சில போய் பறக்கிறது போல, அது ஒருவேளை நம்ம கவனிக்கும் போது வானத்தை தொற்றுமோ அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். அதே போல உன்னதமான அனுபவம், குமாரனுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு ஆழ்ந்த உறவை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சத்தியங்கள் அடங்கிய சுவிசேஷமாகிய இந்த ஜீவன் யோவான் எழுதின சுவிசேஷம். அப்ப புதுசா யாராவது வாசித்தாங்கன்னா, மத்தேயுல ஒரு இயேசு, மார்க்குல ஒரு இயேசு, லூக்கால ஒரு இயேசு, யோவான்ல ஒரு இயேசுவை பார்க்க முடியும். இந்த நாலுமே ஒரே ஒருத்தர் தான் காமிச்சு கொடுக்கு, இந்த 4 ஜீவன்கள். ஆனா சாயல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த சாயலை தான் ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறா. அப்ப அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஜீவன் யார்? கிறிஸ்து. அந்த ஜீவனுடைய சாயலை குறித்து அதுல இருந்து நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஜீவனுடைய சாயல் எப்படி இருந்தது என்று கவனிங்க. அவர் ஆவியானவர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அந்த ஜீவனை குறித்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 13வது வசனம். ஜீவனுடைய சாயல் 4 சாயல் சொல்லி தெளிவா பார்த்துட்டோம். ஆனா அந்த சாயலுடைய தன்மை எப்படிப்பட்டது? சாயல் என்னன்னு பார்த்தோம். அந்த சாயலுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு கவனிக்க தான் 4 சுவிசேஷங்களிலே, 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலே வெளிப்பட்டிருக்கிறதான, ஆதி முதல் இருந்ததான அந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்கிற வெளிச்சத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கூடும். ஜீவனுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால், பாத்தீங்களா, அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமாய் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். பாத்தீங்களா, அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அதைத்தான் வெளிப்படுத்தல கவனிக்கிறோம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக சுற்றிலும் ஜீவன்கள் இருக்கு. அக்கினி தீபங்கள், தேவனுடைய ஆவிகளாகிய அக்கினி தீபங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தீவர்த்திகள், தீபங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல பொருள்படக்கூடியது. அக்கினி தீபம், எரிகிற அக்கினி தழல் போன்ற தோற்றம். இன்னைக்கு இதை ஒரு கதை மாதிரி நீங்க நிறைய பேர் படிக்காங்க. அதான் சொல்றேன், சாட்சியற்ற ஜீவியம் இருக்கு. கதை மாதிரி படிச்சீங்கன்னா சாட்சியற்ற ஜீவியம் தான். கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஜீவனை குறித்து நீங்களும் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. குமாரனுடைய சாயல் என்ன? வருஷந்தோறும் நம்ம இந்த கிறிஸ்மஸ் சொல்ல ஏதோ ஸ்டார், சீரியல் பல்ப், ஏதோ பலகாரம் சுட்டு, ஏதோ புது ஆடைகளை உடுத்தி கொண்டு, ஏதோ நாங்களும் தேவ பிள்ளைகள் அப்படின்னு காண்பிப்பதல்ல. அந்த ஜீவன் எனக்குள்ளே வெளிப்பட்டது உண்மையா? 1 யோவான் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன். யாருக்கா டவுட் வந்தா, ஏன் 4 சுவிசேஷம் இருந்துச்சு, ஒரு 40 சுவிசேஷம் எழுதியிருந்தா இன்னும் கூடுதலா இயேசு அறிஞ்சுக்கலாமே யாரும் கேட்டுறாதீங்க. 4 ஜீவன்களை வெளிப்படுத்தக்கூடியது. சிங்க முகம், எருதுன்னு சொல்லப்பட்டிருந்த காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம், ஒவ்வொன்றிலையும் பாருங்க குமாரன் அவ்விதமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறா. நம்ம நினைப்போம் என்ன ஒன்று கொண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைப்போம். ஆமா, ஜீவன் தான், மரணம் கிடையாது, ஜீவன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணமா தான் சொல்றேன். ஆதாமுடைய வம்ச வரலாறு கவனிச்சீங்கன்னா, மரணம் ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். அவன் மரித்தான், அவன் மரித்தான், அவன் மரித்தானே வரும். ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய வம்ச வரலாறு சொல்லும் போது அவன் மரித்தான், அவன் மரித்தான் சொல்லிதான் ஒவ்வொரு பகுதியும் முடியும். ஆனா மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பெற்றான், அவன் பெற்றான், அவன் பெற்றான், அவன் பெற்றானே வரும். பிகெட்டிங் வேற, டெத்து வேற, டெத்து வேற, பர்த் வேற. அது மரணம், இது ஜீவன். கிறிஸ்துவை எவ்விதமா அடையாளப்படுத்த தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று மத்திய 1வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது
அப்படியே தொடர்ச்சியா வாசிச்சு பாருங்க, ஜீவன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களாம் மறிக்கல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, ஆனா ஒரு ஆவியான ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. அங்க எல்லாம் முடிவை பார்த்தீங்கன்னா மரித்தான் மரித்தான் சொல்லி வந்துகிட்டு இருக்கு. Each and every generation given in the Old Testament, especially in the genealogy of Adam, ends up with death, brings forth death. ஆனா இங்க புதிய ஏற்பாடுல பார்த்தா each and every generation given in the genealogy of Jesus Christ gives birth, brings birth. அது ஒரு பிறப்பு, ஜீவன், brings life. அதைத்தான் கர்த்தருடைய ஜனம் கண்டுகொள்ளணும். இன்னைக்கு ஜீவன் இருக்கான்னு பார்த்தா கோபம் எழும்புது, மாம்சம் என்ன செய்ய மாட்டேங்குது, சாக மாட்டேங்குது. அது உண்மையான கிறிஸ்மஸே கிடையாது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவனை பாருங்க, எசேக்கியேலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது அதனுடைய தோட்டத்தை காமிச்சு கொடுக்கிறாரு. சிங்காசனத்துக்கு முன்னாலே அக்கினி தீபங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப 4 ஜீவன்கள் அங்கதான் இருக்கு, அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டு இருக்கு. அது என்ன, தேவனுடைய ஆவிகள் போட்டிருக்கு. இங்கேயும் இருக்கு, எசேக்கியேலும் இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, எசேக்கியேல் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா வாசிக்க கேட்கலாம். தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஒரே இதுல பிடிச்சு போகுது. எல்லாம் கிறிஸ்துவ மட்டும்தான் காமிக்கும், ஒரே மார்க்கமா கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து, ஜீவனை காண்பித்து கொண்டே இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. அப்ப தேவனுடைய ஆவிகளாகிய அக்கினி தீபங்கள் அங்க சொல்லப்பட எல்லாம் ரிலேட்டடா காமிக்காரு. தேவனுடைய ஆவி போக வேண்டும் என்று இருக்கிற எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, போகையில் அங்க பின்மாற்றமே கிடையாது. இந்த ஜீவனோடு நடக்கணும். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் கிறிஸ்து ஜீவன். இந்த ஜீவனோடு நடக்க நடக்க, இந்த ஜீவன் எதோட கலந்துட்டு பார்த்தீங்களா, ஆவியினுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கும். கிறிஸ்துவானவர் ஆவியானுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்பாரு. ஆவி போக வேண்டும் என்று இருக்கிற எவ்விடத்துக்கும் நீங்க வேணா தொடர்ந்து வாசி பாருங்க. எசேக்கியேல் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். எசேக்கியேல் 1வது அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசி பாருங்க, மறுபடியும் மறுபடியும் வருது. ஆவி போக வேண்டும் என்று இருக்கிற எந்த திசைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். போகையில் திரும்பி பார்க்கிறது இல்லை, திரும்புகிறது இல்லை, தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். 20ஆம் வசனத்துல எப்படிதான் இருக்கு. 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அங்கேயும் திரும்பி பார்க்கறது இல்லை, எல்லாம் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்க கவனிக்க ஆவியை நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வெளிச்சம் என்னன்னு கேட்டா, அந்த ஜீவனோடு கூட இந்த ஆவியானவர். அதான் நீங்க சாதாரணமா அந்த சுவிசேஷ படிச்சிடக்கூடாது. இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து, ஜீவனாகிய கிறிஸ்து, அவரை பெற்றுக்கொண்ட நாம் ஆவியானவருடைய பலத்துல நம்ம ஓட 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 ஆவி போக வேண்டும் என்று இருக்கிற எவ்விடத்துக்கும், இந்த சுவிசேஷமாகிய கிறிஸ்துவை, தேவனுடைய சுவிசேஷமாகிய ஜீவனை, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய சபை ஆவியில நடத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த தோற்றம். என்ன எப்படி இருந்துச்சா அந்த சாயலுடைய தோற்றம்? எரிகிற அக்கினி தழல், அணைந்து போகிற அக்கினி தழல் கிடையாது, எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளும் அப்படின்னு சொல்லி. தீவர்த்தி அப்படின்னா தீவட்டிகள். அந்த காலத்துல கரண்ட்லாம் கிடையாது, தீவட்டி தான், அதுதான் வெளிச்சம். அப்ப ஆவியானவர் என்ன காண்பிக்கிறான்? அந்த ஜீவன் தான் வெளிச்சம். அதனாலதான் யோவானுக்கு வெளிப்பாடு கிடைத்த உடனே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சொல்லி யோவான் 1வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு, அதான் தீவர்த்தி, அக்கினி, அக்கினி தழல். அந்த ஜீவன், அவருக்குள் ஒளி இருந்ததா, அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எவ்வளவு தெளிவா காண்பித்து கொடுக்கிறார். அதுதான் எனக்கு ஆண்டவர் என் உள்ளத்துல போட்ட ஒரு பாரம். அதுதான், நீ ஜனங்களுக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் இல்லையே. சுவிசேஷ வாசிக்காங்க இன்னைக்கு. அப்ப கிறிஸ்து சாதாரணமானவரா இருக்கிறாரோ? சும்மா 2 பாட்டு பாடி அவரை மையப்படுத்தலாம் நினைச்சீங்களா? இந்த ஜீவன் வெளிப்படணுங்க. இந்த ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த ஜீவன் எப்ப எவ்விதமா வெளிப்படுறான்னு கேட்டா, அக்கினி ஜுவாலை. அதான் பைபிள்ல போட்டு எரிகிற அக்கினி தழல். அது மாத்திரம் இல்ல, தீவர்த்திகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஜீவனுடைய சாயலை தான் அங்க பார்க்கிற. அந்த தோற்றம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சாயலுடைய தோற்றம் எப்படி இருக்குதா? அப்ப சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட ஜனம், ஜீவனாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய சபை எரிகிற அக்கினி தழல் என்கிற தோற்றத்தை தான் வெளிப்படுத்தணும். ஆவியில் அனலா இருங்கன்னு பைபிள் இருக்கு.
பலிபீடத்தினுடைய அக்கினி என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கணும். அது அவிந்தே போகக்கூடாது. பலிபீடம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ தான் அங்க காமிச்சு கொடுத்துட்டே இருப்பாரு. கிறிஸ்து நமக்காக பலியான, சிலுவையில் பலியான. பலிபீடத்தினுடைய அக்கினி, பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்கேயும் பாருங்க, இந்த ஜீவன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உண்மைதானே? நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜீவனை யாராவது தொட முடியுமா? பாருங்க, அதோடைய தோற்றம் எப்படி இருக்குதான்? எரிகிற அக்கினி தழல். தழல்ல போய் கை வைக்க முடியுமா? தள்ள வைக்கவே முடியாது. அக்கினியோடு சேர்ந்துக்கிடும். மற்றபடி ஏதாவது வைக்கோல், ஏதாவது நாடகம், சினிமாவெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா முடியாது. அதெல்லாம் பொசிக்கிரும். நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறதுலாம் உள்ள கொண்டு வர முடியும் நினைக்கிங்க? மாம்சத்தை பொசிக்கி போட்டுரும். ஏன்னா ஜீவன் எரிகிற அக்கினி தழல். என்னுடைய தோட்டத்தை பார்த்த தீவர்த்தி, அது சுட்டரித்து போடக்கூடியது. அதனாலதான் ஏசாயா 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் சுட்டரிப்பின் ஆவினே பைபிள்ல இருக்கு. நியாயத்தின் ஆவி மட்டும் இல்ல, அவர் சுட்டரிப்பின் ஆவி அப்படின்னே பைபிள்ல, வேதத்துல அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது எரிக்கக்கூடியது. அதனாலதான் ஜீவன்களை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற எசேக்கியேலும் சரி, யோவானும் சரி, அப்போஸ்தலனாகிய யோவானும் சரி, 2 பேருக்குள்ளேயுமே ஜீவன்களை குறித்த வெளிப்பாடோடு சேர்ந்து அதனுடைய சாயல் மாத்திரம் இல்ல, அதனுடைய தோற்றமும் காண்பிக்கப்படுகிறது. எரிகிற அக்கினி தழல், தீவர்த்தி. நம்ம தான் அடிக்கடி சொல்லிக்கிறோம், பிரகாசிக்கணும் பிரகாசிக்கணும் சொல்லி. நான் சொல்ல, இந்த ஜீவன் உள்ள வந்தா தான் பிரகாசம் இருக்கு, இல்லைன்னா இருள். ஏன்னா இந்த ஜீவனுடைய தோற்றம் என்ன? சத்தமா சொல்லுங்க, எரிகிற அக்கினி தழல். அல்லது 4 சுவிசேஷ புஸ்தகங்களுக்கும் வெளிப்பாடு இருக்கு. அதனாலதான் சீஷர்களுக்கு ஒரு முறை ஆண்டவர் காண்பித்து, இப்ப அந்த செய்திக்குள்ள முழுமையா போறோம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல அந்த ஜீவனுடைய பிரகாசத்தை நீங்க பைபிள்ல வேற எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது. வேற எந்த இடத்துலனா சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இந்த ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அந்த பிரகாசத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு பூமியில இருந்த நாட்கள்ல வெளிப்பட்ட பிரகாசம். மத்தேயு 17வது அதிகாரம் நான் சொல்ற இந்த பகுதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17, மார்க் 9, லூக்கா 9 ஆகிய 3 பகுதியிலுமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க மத்தேயு 17 கொஞ்சம் கவனிக்கலாம். மத்தேயு 17வது அதிகாரம் முதல் ஒரு 8-9 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கு உள்ள சம்பவத்தை நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். இதை குறித்து பொதுவா சொல்லுவாங்க, அதாவது இந்த ஈவெண்ட் என்ன சொல்லுவாங்க, the event of transfiguration அப்படின்னு சொல்லுவாங்க. மறுரூப மலையினுடைய அனுபவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மறுரூப மலையின் நிகழ்ச்சி the mount of transfiguration அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மத்தேயு 17வது அதிகாரத்தை கவனிச்சீங்கன்னா அந்த ஜீவனுடைய பிரதிபலிப்பு எவ்விதமாய் வெளிப்படுகிறது தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடிக்க போறேன். உண்மையிலேயே அந்த ஜீவன் வெளிப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் 12 சீஷர்ல தம்மோடு கொண்டு போகல, ஏறக்குறைய ஒரு 3 சீஷர்ல மாத்திரம், யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சீஷர்ல தம்மோடு கூட கூட்டி கொண்டு போய், ஏன்னா சில பகுதியில் ஆண்டவர் சிலரை தான் அப்படிதான் கூட்டு போவார். எவரி வீட்டுக்கு கொண்டு போகும்போது அவங்க 3 பேரை கூட்டு போவார். சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் தனித்து ஜெபிக்கும் போது மற்ற சீசர்ல ஒரு இடத்துல உட்கார வைத்துட்டு ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு இன்னொரு 3 சீசர்ல மட்டும் தனித்து கொண்டு போகிறார். எதுக்காக நமக்கு தெரியாது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும் என்று 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழுதியிருக்கிற பிரகாரமாக கூட இருக்கலாம். 2-3 சாட்சிகளின் அடிப்படையில ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். ஒரு அப்படி கூட நம்ம அர்த்தமா எடுக்கலாம். ஆனா எது உண்மையும் நமக்கு தெரியாது. ஆனா 3 பேரும் ஆண்டவர் தம்மோடு கூட்டி கொண்டு போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரையும் உயர்ந்த மலைக்கு கொண்டு போனார் சொல்லி 1வது வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனம். 6 நாளைக்கு பின்பன்று, ஒருவேளை 6 நாளைக்குன்னா அதுக்கு முன்னால சில சம்பாஷணை, சில சம்பவங்கள் நடக்கு, அதை தொடர்ந்து வருகிற ஒரு 4 நாளா கூட இருக்கலாம். அந்த 6 நாளைக்கு பிற்பாடு அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த மறுரூப மகிமையின் காட்சியை நான் சொல்ல நீங்க, அதனாலதான் நான் முதலே சொல்லிட்டேன், ஜீவனுடைய சாயலை உங்களுக்கு நீங்க பார்த்துட்டீங்க. 4 சுவிசேஷ புஸ்தகங்களுமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது, கிறிஸ்து என்கிற ஜீவனை பிரதிபலிக்கிறது. அப்படி சொல்ல நீங்க அதான் பார்க்கணும். இந்த கிறிஸ்து ஜீவன் இங்க பிரகாசிக்கிறா, இந்த மலையின் மீது பிரகாசிக்கிறா. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்கிற ஒரு மகிமையான வெளிப்பாட்டை ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் பெற்றிருந்தார் என்று சங்கீதம் 50வது சங்கீதம் 2ஆம் வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க கூடும்.
பூரண வடிவுள்ள சியோன் மலையிலிருந்து, சியோனிலிருந்து, பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து. அது ஒரு மலை, ஒரு பர்வதம், சியோன் பர்வதம். அதிலிருந்து தேவன் நினைச்சாருன்னா பிரகாசிக்கிறா. அந்த தேவனை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஒரு உயர்ந்த மலையின் மேல உங்களை கொண்டு போய் 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். சாதாரண காட்சி நினைக்கீங்களா? அவருடைய முகம் இப்ப எப்படி பிரகாசி பாருங்க, ஜீவனுடைய பிரகாசத்தை பாருங்க. அவருடைய முகம் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அதான் சொல்ல, இந்த மலையை தவிர நீங்க பூமியில ஒரு 33 வருஷம் வாழ்ந்தாரு. அந்த 33 வருஷம் நீங்க எங்க பார்ப்பீங்க அந்த பிரகாசத்தை? வேற ஏதாவது இடத்துல சூரியன், அவர் சூரியனை போல பாருங்க. மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிட்டு. சூரியனை போல பிரகாசிக்கனா சூரிய வெளிச்சத்தை யாரும் பார்க்க முடியாது, அவ்வளவு பிரைட். சூரியன் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது எரிகிற அக்கினி தழல் தான், அதையும் தாண்டி தான் பயங்கரமா இருக்கும் வெளிச்சம். சூரியனை பாருங்க, அது சுட்டரிக்க கூடியது. அந்த சூரிய வெளிச்சமோட முகம் பிரகாசிக்க, ஜீவன் பிரகாசிக்க, அந்த ஜீவன் பிரகாசிக்க அவங்க பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா கூட 2 பேர் சேர்ந்துட்டாங்க. மோசேயும் எலியாவும் வந்து அங்க நிக்கிறாங்க பாருங்க. நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த ஜீவனுடைய பிரகாசத்தை தான் நான் பார்த்து முடிக்க போறோம். இந்த பிரகாசம் மறுரூபமானார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவானவர் சில காரியங்களை என்ன செய்வார்னா முன்கூட்டியே காண்பிப்பா. இப்ப பாடுபட போகிறாருன்னா ஆண்டவர் யோனாவை காண்பித்து கொடுப்பார். யோனா தீர்க்கதரிசி தான் இதுக்கு இந்த சந்ததிக்கு அடையாளம் சொல்லி மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்துல அவர் மன்னிக்க 39வது வசனத்துல அவர் காண்பித்து கொடுத்து 40ஆம் வசனத்துல சொல்றாரு, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பா. யோவான் 3 நாள் இருந்த யோனா மீனின் வயிற்றில் இருந்த அனுபவம் கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமா எத்தனமா இருக்குது என்பது ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். இவ்விதமா ஆண்டவர் சில காரியத்தை அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இப்போ அவர் மறுரூபப்படுவார் அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக ஒரு நிழல் ஆட்டமாக இங்க கொஞ்ச நேரம், சற்று கொஞ்ச நேரம் அந்த பிரகாசத்தை அவங்க பார்க்கும்படி அவர் செய்தார். இந்த மறுரூப காட்சிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, உயிர்த்தெழுதலின் காட்சி, உயிர்த்தெழுதலின் தோற்றம். கர்த்தருடைய சபைக்கு அந்த தோற்றம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இந்த ஜீவனுடைய தோற்றம் என்னன்னா உயிர்த்தெழுதலின் தோற்றம், புதிய மனுஷனுடைய சாயல். அவர் அடிக்கப்பட்ட அந்த மரணத்தின் சாயல் என்னன்னா அது பாவ மாம்சத்தின் சாயல் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாராம். உயிர்த்தெழுந்த சாட்சி, உயிர்த்தெழுந்த தோற்றம். அதனாலதான் இங்க காண்பித்து கொடுக்கிறார் அவர் மறுரூபமானா. இந்த மலைக்கு பேரு மறுரூப மலை கிடையாது. ஆனா இவர் இந்த மலையில ஒரு மறுரூபமானதுனால இந்த மலைக்கு பேர் என்ன ஆயிடுச்சுன்னா மறுரூப மலைன்னு சொல்லி பேர் வந்துடுச்சு. அதனாலதான் இந்த மலையில அவர் மறுரூபமாகி அவருடைய முகத்தை பாக்குறாங்க. நானும் கூட இந்த ஆராதனையில நான் கவனிச்சேன், கடைசி பகுதியில அவருடைய முகத்தை நீங்க தரிசிக்கணும், அதுதான் வெளிச்சம். கிறிஸ்துவின் சாயலை நீங்க கர்த்தருடைய சபை தெளிவா பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால பாவம் செய்யவே முடியாது, அவங்க மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது. அதனாலதான் இங்க காண்பிக்கிறது கொடுக்கிறார் பாருங்க. அவர் மறுரூபமாகிறாரு, அவருடைய முகத்தை காண்பிக்கிறார் பாருங்க. முகம் எப்படி சூரியனை போல பிரகாசிக்க, அவ்வளவு பிரைட், எரிக்கிற ஒரு சுட்டரிக்கக்கூடிய அனுபவம், அக்கினி தழல் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று, பயங்கர பிரகாசம். இந்த மறுரூபம் அப்படின்னாலே உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நான் வசனம் சொல்லுவேன். வசனத்தை தாண்டி வேற எங்கேயும் நான் போக விரும்புறதே இல்லை, எல்லாத்துக்கும் வசனம். மறுரூபம் அப்படின்னாலே அதோடைய அர்த்தம் என்னன்னா உயிர்த்தெழுதல் தான் அதோடைய சரியான அர்த்தம். ஏன்னா பைபிள் அப்படிதான் இருக்கு, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் பைபிள்ல இருக்கு வருகையில். அதாவது சரீரம் உயிர்த்தெழும் மட்டும் இல்ல, சரீரம் மகிமை அடைகிற ஒரு அனுபவம். சரீரம் மகிமை அடைகிற அனுபவத்துக்கு பேர் தான் மறுரூபமாகுதல். அதனாலதான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 பரலோகத்து குறித்தும் அந்த பரலோகத்துக்கு போகிற அந்த கூட்டத்தை குறித்தும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எவ்விதமான சாயல நம்ம அங்க போவோம் அப்படிங்கிறதும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை காண்பித்து கொடுத்துட்டு, இந்த பரலோக வாசிகள் எப்படிப்பட்ட சாயலை உடையவர்களா இருப்பாங்க, எப்படிப்பட்ட சாயலுக்குள்ளே வருவார்கள் அப்படிங்கிறது அடுத்த வசனத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. அவர் சகலத்தை, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை
தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவா. அப்ப கிறிஸ்து எப்படிப்பட்ட சாயல் இருக்கிறார்னா மறுரூபமான சரீரத்தை உடையவரா இருக்கிறார். மறுரூபமான சரீரம், மகிமை அடைந்த சரீரம். அதனால இங்க பைபிள் சொல்லுது, பரலோகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். டிரான்ஸ்பிகரேஷன். அப்ப கிறிஸ்துவானவர் காண்பித்து கொடுத்த அந்த சாயல் என்னன்னா, நல்ல கவனிங்க, உயிர் தெழுதலின் சாயல். அதுதான் பிரகாசிக்கக்கூடிய சாயல், அதான் ஜீவன். நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நானும் ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னன்னா, 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல அற்புதங்கள் கூட மிஸ் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுக்கொண்டு சில அற்புதம் மிஸ் ஆகும். பார்த்திருக்கீங்களா? சில சம்பவங்களும் மிஸ் ஆகுது. அதான் இளையகுமாரன் கெட்டகுமாரன் சொல்லுவீங்களே, கெட்டகுமாரன் மற்ற இடத்துல காமிச்சுக்கோ பாருங்க. எனக்கு காமிச்சு கொடுக்க முடியுமா? மத்தையில, மார்க்கில், யோவான்ல இல்ல. மோசையானது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தை உயர்த்தப்பட்ட அந்த சம்பவம் மத்தையும், மார்க்கு, லூக்கால இருக்கா? இல்ல, யோவான்ல இருக்கு. லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டது இருக்கா? இல்ல. அற்புதங்கள் கூட காண, ஒரு அற்புதம் இல்ல. சில செய்தி, சில ஜபங்கள் அங்கங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி இருக்கு. ஒன்று ரெண்டு வித்தியாசமா இருக்கு. ஆனா அவர் பாடுபட்டது, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல பேசாத சுவிசேஷமே கிடையாது. 4 சுவிசேஷங்கள் அழுத்தம் கொடுங்க. நீங்க நிறைய பேர் அற்புத அடையாளங்களை பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் நீங்க பார்க்க தான் போறீங்க. வசனத்தின் அடிப்படையில் வெளிச்சத்தை பாருங்க, உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் விளங்கும். நீங்க அற்புத அடையாளங்களை நோக்குறாங்க. அற்புதம் நடக்காதா? கீழே விழுந்துட மாட்டேன்னா? நீங்க அங்க போனா இது நடந்துருமா? அங்க போயிடலாம், இங்க போயிடலாம். இல்ல, எல்லாம் அவுட்வர்ட், வெளிப்பிரகாரமான காரியங்களை தேடுறாங்க. நீங்க எல்லாம் இங்க கவனிச்சு பாருங்க. அப்படி உயிர்த்தெழுதல 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் திட்டவட்டமா தெளிவுற காண்பித்து கொடுக்கு. அவருடைய பாடுகள், மரணம், அவர் அடிக்கப்பட்டது, சிலுவில் அறையப்பட்டது, அவர் உயிர் தெழுந்தது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது, எல்லாத்தையும் 4 சுவிசேஷங்களும் தெளிவா காண்பித்து கொடுக்கிறது. அதனாலதான் அப்படி மறுரூபமான காட்சியை இங்க ஆவியானவர் இங்க எவ்வளவு தெளிவா அங்க காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. இவர் மறுரூபமான உடனே இப்ப பேதுருக்கு ஒரு காரியம் தோண்டிட்டு, இப்ப உடனே என்ன ஆயிட்டாங்கன்னா, 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம் மத்தேயு 17:3 வாசிக்க கேட்கலாம். அப்போ மோசேயும் எலியாவும் மோசேயும் இல்ல, மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக காணப்பட்டாங்க. முதல்ல வெளிப்பட்டாங்களா? இல்ல, வெளிப்படல. நல்ல கவனிங்க, முதல்ல வெளிப்பட்டாங்களா? வெளிப்படல. இவர் மறுரூபமானதுக்கு பிற்பாடு இந்த பிரகாசம் ஜொலித்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல இந்த 2 பேரும் மகிமையோட வெளிப்படுறாங்க. நீங்க மத்தேயில பாத்தீங்கன்னா அவங்க மகிமையோட காணப்பட்டாங்கன்னு போடல, மத்தேயில அப்படி போடல. ஆனா நீங்க லூக்கால எடுத்தீங்கன்னா, லூக்கா 9வது அதிகாரம் 30-31 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, 30ஆம் வசனத்துல போட்டிருக்கு. லூக்கா 9:30 நீங்க கவனிச்சீங்கன்னா, அன்றியும் மோசேயும் எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு. Moses and Elijah appeared in glory. இப்படி இருக்கு ஆங்கிலத்தில், appeared in glory visibly. பாக்குறாங்க. பேதுரு பார்த்துட்டாரு, பேதுரு காட்சி தெரியுது. அதனாலதான் சொன்னாரு, ஆண்டவரே உமக்கு நம்ம இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் சொல்லி பேதுரு பேசினார்னா அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. குமாரன் இந்த மறுரூபத்தின் சாயல்ல பார்த்த இந்த 3 பேரும், இங்க 3 அங்க 3, இங்க 3 பேர் நிக்காங்க, அங்க ஒரு 3 பேர் நிக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் பார்க்க வைக்கிறாரு, கேட்க வைக்கிறாரு. இதுதான் இந்த செய்தி. இந்த ஜீவனை பார்க்க வைக்கிறாரு, கேட்க வைக்கிறாரு. அதனாலதான் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமான அந்த ஜீவனை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சாதாரண நினைச்சிடாதீங்க, ஏதோ புறஜாதிகளுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை நம்மகிட்ட அறிவிக்கிறார் நினைச்சிடாதீங்க. ஆழ்ந்த சத்தியம் இது. கர்த்தருடைய சபை நிலை கொண்டிருக்க வேண்டிய மேன்மையான சத்தியம் இது. மறுரூபமாகிறா. அங்க மோசேயும் எலியாவும் வெளிப்படுறாங்க. எதுக்கு அவங்க வெளிப்பட்டாங்க? அவங்களையும் பைபிள் என்ன சொல்லுது? மகிமையோட காணப்பட்டுன்னு பைபிள் இருக்கு. They were found in glory. They appeared in glory. மகிமையில. அதனாலதான் சொன்ன அந்த மகிமை மறுரூபம் எல்லாம் கனெக்ட் பண்றாரு. உயிர்த்தெழுந்த சாயல். அது என்ன மோசே எலியா எதுக்கு வந்தாங்க? வேற யாராவது 2 பேர் வந்திருக்கலாமே, சும்மா ஏதோ தெரியாம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா உயிர்த்தெழுதல குறித்த விஷயத்துல 2 பகுதி தான்.
சில சொல்லுவாங்க உயிர்த்தெழுதல் 7 உயிர்த்தெழுதல் இருக்கு, 8 உயிர்த்தெழுதல் இருக்கு. நான் அதெல்லாம் பாடம் எடுக்கல, விரும்பல. இப்போ அப்புறம் அந்த உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல், அப்புறம் பாவிகளுடைய உயிர்த்தெழுதல், அப்புறம் அந்த உயிர்த்தெழுதல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல், நிறைய சொல்லுவாங்க. இப்போ அந்த சாப்டருக்குள்ளேயும் நான் போகல. ஆனா 2 உள்ளடக்கம், எல்லா உயிர்த்தெழுதலையும் உள்ளடக்கமா 2 தான். பைபிள் படி சொல்ல 2 தான். ஒன்னு மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இன்னொன்று ஜீவனுள்ளவருடைய மறுரூபமாகுதல். இதைத்தான் வேதம் தெளிவா காமித்து கொடுக்கு. நல்ல கவனிங்க. ஒன்னு மரித்தோருடைய உயிர்த்தெழுதல், பாவிகளோ பரிசுத்தவானோ, ஷார்ட்டா ஒரே உயிர்த்தெழுதல். அதை மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அது முதலாம் உயிர்த்தெழுதல், 4ஆவது உயிர்த்தெழுதல், அது தெரியாது. இப்ப அந்த சாப்டருக்குலாம் போக வேண்டாம். 2 பாயிண்ட் தான். ஒன்னு மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இன்னொன்று ஜீவனுள்ளோர் மறுரூபமாக்கப்படுதல். அதுதான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 52ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 1 கொரிந்தியர் 15:52 சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் என்ன செய்யப்படுவோம்? எடுக்கலையோ? 1 கொரிந்தியர் 15:52 சொல்லப்பட்டிருக்கு, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. இதான் முதலாவது நடக்கும். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்ப நாமுங்கிறது இப்ப உயிரோடு இருக்கிற சபையை குறித்து சொல்றார், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து சொல்றார். மரித்த பரிசுத்தவான்கள் என்ன செய்றாங்க? உயிர் தெழுறாங்க. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நாமும் உயிர் தெழுவோம். நாமும் உயிர் தெழுவோம்னா மறுரூபம் அடைவோங்கிறத சொல்றாரு. உயிர் தெழுவோம் சொல்லக்கூடாது, மறுரூபப்படுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செத்த சரீரங்கள் எவ்விதமா தூளா போனாலும் சரிதான், சாம்பலா போனாலும் சரிதான், கிறிஸ்துவின் நாளில் உயிர் தெழும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். உயிரோடு இருக்கிற நாம நிச்சயப்படுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம். இதைத்தான் தெசலோனிக்கருக்கு வெளிப்படுத்தும் போது ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள், 2 கேட்டகரி தான். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The dead in Christ will first be resurrected. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அடுத்த வசனம் 17 போட்டிருக்கு, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வெளிச்சத்தை கவனிங்க. 2 கான்செப்ட் தான், 2 கேட்டகரி தான். ஒன்னு மரித்தோரின் உயிர்த்தெழுதல், இன்னொன்னு ஜீவனுள்ளவருடைய மறுரூபமாக்கப்படுதல். இதுக்கு தான், அதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதுதான் இங்க மறுரூபமலையில பாக்குறீங்க. முதல்ல எலியா கிடையாது, முதல்ல யாரு? மோசே. எதுக்கு அடையாளம் தெரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு திடசாட்சியாய் மோசே ஆண்டவர் அங்க கொண்டு வருகிறார். எல்லாத்துக்கும் வெளிச்சம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல். சில சொல்லுவாங்க மோசே மரிக்கலும் கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவர் எங்க அடக்கம் பண்ணான்னு தெரியாது. ஆனா நான் பைபிளை தான் விசுவாசிக்கணும். நானும் தான் பைபிளை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். உபாகமம் கடைசி அதிகாரத்துல போட்டு இருக்குன்னு 14 மோசே மரித்தான். அடக்கம் பண்ணது மனுஷங்க இல்ல, கர்த்தர் அடக்கம் பண்ணாருன்னு இருக்கு. ஏதோ ஒரு கோகையில் அடக்கம் பண்ணியிருப்பார். ஆனா மோசே மரித்தான் பைபிள் சொல்லுதா இல்லையா? மரித்தான். அதனாலதான் மோசே எதுக்கு கொண்டு வர்றாரு தெரியுமா? அடையாளமா கொண்டு வர்றாரு தெரியுமா? மகிமையில அவர் காணப்படுறாரு. எதுக்கு தெரியுமா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் மோசையை கொண்டு வர்றாரு. பைபிள்ல நீங்க எந்த பகுதி எடுத்தாலும் தெரியுதான், அது மார்க் 9 இருக்கட்டும், லூக்கா 9 இருக்கட்டும், மத்தேயு 17 இருக்கட்டும், இந்த மறுரூபமலையின் காட்சியில நீங்களும் நானும் பார்க்கிற முதல் நபர் யார் தெரியுமா? எலியா இல்ல, மோசே. மோசே எதுக்கு திட சாட்சி ஆண்டவர் அங்கு கொண்டு வருகிறார்? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதலின் சாட்சி, உயிர்த்தெழுதலை குறித்த காட்சி. 2வது எலியா. இப்ப நீங்களே சொல்லிடுவீங்களே, எலியா எதுக்கு திட சாட்சி? இப்போ சொல்லலைன்னா இப்போ கஷ்டம், நீங்க லைன்ல பிடிக்கலன்னு அர்த்தம். எதுக்கு? உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபப்படுவார்கள் என்பதற்கு திட சாட்சியா எலியாவை கொண்டு நிப்பாட்டுறாரு. எலியா மரணத்தை கண்ட மாதிரி பைபிள்ல இல்ல. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல தெளிவா தெரியும், அக்கினி ரதங்கள் வந்துச்சு அவரை கூட்டு போறதுக்கு. அவர் சரீரம் பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரிலாம் பைபிள்ல இல்ல. அப்படியே போட்டிருக்கு, சால்வா தான் விழுந்துச்சு. அவர் அப்படியே ஏறி போறாரு. அப்ப இந்த 2 பேர் எதுக்கு அப்படின்னா, அதான் சொல்றேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம்னா அதை நசிக்கினாலும் தெரியும். அது அந்த 2 பேர் எதுக்கு நிப்பாட்டுறாருன்னா, இவ்விதமாக உங்களுக்கு எனக்கும் உயிர்த்தெழுதல் மறுரூபம் உண்டு அப்படிங்கிறத திடசாட்சியாய் காண்பித்து கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அதனாலதான் அங்க மோசே முதலாவது கொண்டு வர்றார், மரித்தோர் எழுந்திருப்பார்கள். 2வது எலியாவை கொண்டு வர்றார், இது ஜீவன் உள்ளவர்கள்
உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதனாலதான் முதலாவது மோசே மரிக்கிறாரு. இரண்டாவது இந்த எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எல்லாத்துக்கும் பொருள் உண்டு. அதனாலதான் இந்த 2 பேர் வந்தாங்க. சிலருக்கு சில டவுட் இருக்கும், ஏன் இந்த 2 பேர் வந்தாங்க, வேற யாரா வந்திருக்க கூடாதா அப்படிலாம் கேட்பாங்க. இந்த 2 பேர் தான் வர முடியும். இந்த 2 பேர் தான் கடைசியில் வெளிப்பட போறாங்க, அதுக்கு தான் வந்தாங்க அப்படிலாம் கிடையாது. அது என்ன அர்த்தமோ நம்ம அதுக்குள்ள போகல. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துக்குள்ள இப்ப போகல. ஆனா இந்த 2 பேரும் இதை நமக்கு திடசாட்சியை காண்பித்து கொடுக்கும் பொருட்டு ஆவியானவர் இப்படிப்பட்ட காட்சியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறா. பெரியமனங்கள, அது மாத்திரம் இல்லை, இதை நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமானது என்ன தெரியுமா? அங்க 3 பேருமே மகிமையில காணப்படுறாங்க. நல்லா கவனிங்க. இப்பதான் சொல்லப்படுற இந்த கடைசி பகுதி இதுதான். இங்க 3 பேருமே இங்க காண்பிக்கப்படுறாங்க. திடீர்னு பார்த்து 2 பேர் மறைஞ்சு போயிட்டாங்க. கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த மோசையும் இந்த எலியாவும் எதுக்கு திருஷ்டாந்தம் அப்படிங்கறத கவனிங்க. ஏன்னா இங்க இங்க பேதுரு அறியாமல் பேசுறாரு பாருங்க. சிலங்க நம்மளும் கூட வேத வசனத்தினுடைய தெளிவு இல்லாம அறியாம என்ன செஞ்சிருவோம்னா கிறிஸ்துவ நம்ம இவ்விதமா பார்க்க ஆரம்பிப்போம். அது தவறு. இவங்க பாருங்க, இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? 3 பேருக்கு ஒரு கூடாரம் போடுவோம்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? நம்ம வாசிக்க வேண்டாம். அதுல என்ன சொல்றாரு? 3 பேருக்கும் கூடாரம் போடுவோம்னு சொல்றாரு. உங்களுக்கு சித்தமான 3 பேருக்கும் கூடாரம் போடுவோம்னு சொல்றாரு. இதை தேவன் விரும்புவார் நினைக்கீங்க? அவருக்கு சித்தம் நினைக்கீங்களா? சித்தம் கிடையாது. சித்தமா இருந்தா 3 கூடாரத்தை போட்டிருப்பாரு. அவன் தெரியாம பேசுறாரு. மத்தியில என்ன போடலைன்னா அவர் தெரியாம பேசினாரும் போடல, அறியாம பேசினாரும் போடல. ஆனா நீங்க மார்க்லயும் சரி, மார்க் 9வது அதிகாரம் 33 நினைக்கிறேன். ஆனா நீங்க இங்க வாங்க, நீங்க லூக்கால வாங்க. லூக்கா 9வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு வரும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். வாசிங்க 33. தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். தான் சொல்றது என்னன்னே தெரியல, அறியாம சொல்றான். அப்படின்னா தேவன் இதை அங்கீகரிக்கல. தான் சொல்றது என்னன்னு தெரியாம சொல்றான்னா என்ன அர்த்தம்? அறியாம சொல்றான்னா இக்னரன்ஸ் தான். the speech of ignorance தான் சொல்லணும். ignorance, the speech in ignorance, அறியாமையில் உள்ள ஒரு வார்த்தை. அதனால இது தேவன் அங்கீகரிக்கல. மத்தியில சொல்லப்படாட்டாலும் லூக்கால தெளிவாக காமிக்கிறார், அறியாம சொல்ற. ஏன்னா உண்மையிலேயே அறிஞ்சு சொல்லியிருந்தார் இது சரி அப்படின்னா, இது அவருக்கு சித்தம் அப்படின்னா 3 கூடாரத்தை போட்டிருப்பாரு. இங்க பேசிட்டு இருக்கும் போது என்ன நடக்கு பாருங்க, நல்ல கவனிங்க. மத்தேயு 17க்கு வாங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை இப்ப வாசிக்க கேட்கலாம் பாருங்க. அவன் பேசுகையில், while he was still speaking, அதான் அதோட அர்த்தம். அவன் பேசுகையில் வாசிக்கலாம். இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, நிழலிட்டது பேதுருடைய பேச்சை நிறுத்தியது அப்படின்னு சொல்லி நானும் அப்படிதான் பார்க்கிறேன். ஏன்னா அவன் பேசுகையில் தேவன் பொறுமையா இருக்கல, அவர் பொறுமையா இல்லை. ஏன்னா அவன் பேசிட்டு இருக்கிறான். பேசுகையில் பைபிள் அப்படிதான் சொல்லுது. while speaking, while Peter was still speaking, his very words were completely interrupted, stopped, நிறுத்தப்படுது. அப்படிதான் பைபிள்ல பார்க்கும். அவன் பேசுகையில் நிழல், ஒரு மேகம் டக்குன்னு வந்துருச்சு பாருங்க. நிழலிட்டு ஒரு சத்தம் கேக்கு. இது வரைக்கும் நீ காட்சியை பார்த்த, இப்ப சத்தம் கேக்கு என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். மோசையும் எலியாவும் கிடையாது. கவனிங்க, மோசையும் எலியாவும் கிடையாது. ஜீவன்கிறது மோசையும் எலியாவும் கிடையாது. மோசையும் எலியாவும் ஜீவனா இருந்தா கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் நீங்க வார்த்தையை கவனிக்கீங்களா? இவர், இவரில், இவருக்கு. எதுக்கு அழுத்தம் கொடுக்கும் பார்த்தீங்களா? இப்போ சிலரும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தினாங்கன்னா ப்ரைஸ் வாசிப்பாங்க, ப்ரைஸுக்கு நேம்ஸ் வாசிப்பாங்க. அப்போ ஒரு சில பேரை சொன்னோன்னா சிலருக்கு பேர் ஒன்று போல கூட இருக்கும். அப்படி சிலர் ஒரு 2-3 பேர் வந்துருவாங்க. உடனே யாருக்கு அப்படின்னு கேட்டால், இவன் தான் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனவன், இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, இவன் தான் அந்த போட்டியில் கலந்து கொண்டவன், இவன் அப்படின்னு சொல்றது மாதிரி இங்க அழுத்தம் கொடுக்காரு பாருங்க. கவனிக்கீங்களா? இவன் 3 கூடாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான். 3, அதான் கிறிஸ்துவ எலியாவோடும் மோசையோடும் கம்பேர் பண்ணி சமமாக்குறான்.
மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், கிறிஸ்துவுக்கு இவருக்கு சமமே கிடையாது. இவரோடு ஒப்பிட முடியாது. மோசையோடும் எலியாவோடு ஒப்பிட முடியாது. நல்ல கவனிங்க தயவு செய்து. இந்த ஜீவனை நீங்க அறியணும். அவர் மோசையிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். அந்த ஜீவனை குறித்து நாங்க பார்க்கிறோம். அந்த ஜீவனை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவன் என்ன சொல்றான்? 3 பேருக்கு ஒரு கூடாரம், ஈக்குவல், ஒரு ஈக்குவலன்ட்டுக்குள்ள வர்றான். 3 பேரையும் ஒன்னா கொண்டு வர்றான். கொண்டு வரக்கூடாது. மோசையும் எலியாவும் பழைய ஏற்பாட்டுக்கு திருஷ்டாந்தம். இது அடுத்த வெளிப்பாடு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். மோசே எதுக்கு அடையாளம்னா நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். என்ன வேதத்தை நீங்க வாசி பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கன்னா, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் நியாயப்பிரமாணம் யார் மூலமா கொடுக்கப்பட்டது? மோசே. சீனாய் மலையிலே தேவ வாக்கியங்களை பெற்றவன் இவனே என்று ஸ்தேவான் மூலமாய் சாட்சி பெற்ற அந்த மனுஷனை குறித்து அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். சீனாய் மலையிலே தேவ வாக்கியங்களை பெற்றவன் இவன் தான். அவன் நியாயப்பிரமாணம் எதுக்கு அடையாளம் கவனிக்கீங்களா? இது அடுத்த வெளிச்சம். உயிர்த்தெழுதலை தாண்டி இன்னொரு வெளிச்சம் என்னன்னா, மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். எலியா எதுக்கு அடையாளம் சொல்லுங்களேன் பாப்போம். எலியா தீர்க்க தரிசனங்களுக்கு அடையாளம். எலியா யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. பொதுவாக நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் மட்டும் பைபிள்ல போட்டிருக்காது. நீங்க பார்க்கலாம். நீங்க தாராளமா நான் எல்லாத்துக்கும் வசனம் சொல்றேன் உங்களுக்கு. பைபிள்ல பழைய ஏற்பாடை நீங்க கவனிச்சீங்கன்னா, பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், இது எல்லா காலத்தையும் இங்க கவனிச்சீங்கன்னா 2 வார்த்தையில உள்ளடக்குவார். என்னன்னா, ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று தீர்க்க தரிசனம். அதான் தீர்க்க தரிசன ஆகமம். பழைய உடன்படிக்கை முழுக்க கவனிச்சீங்கன்னா, நியாயப்பிரமாணம் மட்டும் சொன்னீங்கன்னா நீங்க குறை உள்ளவங்க, வேதத்தை சரியா படிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க வேதத்தை கவனிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சில ரெஃபரன்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல இருக்கு. நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை பாருங்க. 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்து என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, அழிக்கிறதுக்கு நிறைவேற்றுக்கு வந்தேன். அப்ப நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். பைபிள் பழைய உடன்படிக்கை எப்படி காமிச்சு கொடுக்குன்னு நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு எப்படி காமிச்சு கொடுக்கும் பாருங்க. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். இதை தாண்டி மத்தியில அதே மத்தியில 7வது அதிகாரத்துக்கு வந்தாலும் அங்கேயும் அப்படிதான் இருக்கு. 7வது அதிகாரத்திலையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். சரி, 11வது அதிகாரத்துக்கு வந்து அங்கேயும் அப்படிதான் இருக்கு. 11வது அதிகாரத்துல நான் சொல்ற வசனத்தை பாருங்க. 11வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை பாருங்க. 13 மத்தேயு 11:13 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் வரைக்கும் உண்டு. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசிகள். லூக்கா 16:16 வாசித்தாலும் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள். மத்தேயு 22வது அதிகாரத்தை நீங்க கவனிக்கும் போது, ஆமா 22வது அதிகாரத்துல பார்க்கும்போது நியாயசாஸ்திரத்துல ஒருத்த வந்து கேட்கிறான். 35ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது மத்தேயு 22வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல இருந்து 40-41 வரைக்கும் 40 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நியாயசாஸ்திரத்துல ஒருவன் அவரை சோதிக்கும்படி கேட்கிறான், நியாயப்பிரமாணத்துல பிரதானமான கற்பனை என்னன்னு கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடம் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற என்ன கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவ் 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் 40ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். அந்த நாட்கள்ல தேவாலயத்துல ஜபாலயத்துல எல்லாம் எது வாசிக்கப்பட்டு அறியப்பட்டது அப்படின்னு கேட்டா, அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13:15 வாசித்தீங்கன்னா, அங்க பவுலும் பர்னபாவும் அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ அங்க ஜபாலயத்துல எதை வாசித்துட்டு இவங்க கையில கொடுக்காங்க தெரியுமா? சொல்றாங்க, சகோதரரே நீங்க இப்ப ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டுமானா நீங்க புத்தி சொல்லலாம். அவ எதை வாசிட்டு சொல்றாங்கன்னா, அவங்க காரியத்தை முடிக்கிறாங்க, பழைய உடன்படிக்கையுடைய காரியத்தை முடிக்கிறாங்க. அங்க என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்களும். அப்ப இந்த மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்திருக்கிற. நல்ல கவனிங்க. எலியா வெளிப்பட்டு இருந்தாரு. எலியா எதுக்கு அடையாளம் தெரியுமா? எலியா யாரு? தீர்க்கதரிசி. இந்த பொருளை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா பழைய உடன்படிக்கையின்படி அல்ல. அதனாலதான் இந்த மனுஷன் என்ன தெரியுமா? சமமாக்குறான். பழைய உடன்படிக்கும் புது உடன்படிக்கை சமமாக்குறேன். அது ஜீவன் அல்ல.
அது மரணத்தை காண்பிக்கி, அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். 2 கொரிந்தியர் 3 அப்படிதான் வாசிக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமே அவ்வளவு மகிமையா இருந்தா, ஜீவனை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்குன்னு ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். மோசேயை காட்டிலும் அவர் பெரியவர். அதனாலதான் எபிரேயர் 3வது அதிகாரத்தை வாசிப்பாருங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து வசனம் சொல்லுது. எபிரேயர் 3:3 வாசிப்பாருங்க. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனா இருக்கிறான். அதுபோல இவரும் எப்படி இருக்கிறாராம்? மோசேயை பார்க்கிலும், சத்தமா சொல்லுங்க, மோசேயை பார்க்கிலும். அந்த வசனத்தை 3ஆம் வசனத்தை வந்து வாசிக்கலாம். வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனா இருக்கிறான். அது போல பாத்துக்கங்க, இதான் இந்த காரியம். கூடாரத்தை ஒன்ன போட்டுற கூடாது, அது வேற. மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரா இருக்கிறார். 3 பேரும் மகிமையில காணப்பட்டிருந்தாலும் இங்க பேதுரு பிதற்றுகிறது போலதான். பேதுருக்கு தெரியல, இந்த சத்தியத்துடைய வெளிச்சம் தெரியல. ஆவியானவரை பெறதுக்கு முன்னால வரைக்கும் இந்த வெளிச்சம் தெரியல. ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நிருபத்துல காமிச்சு கொடுக்காரு பாருங்க. இப்ப நிருபத்துல புத்தி தெளிவோடு பேசுறாரு. வாசிக்கீங்களா? 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் வாசிக்கலாம். 17 வாசிங்க. என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். எவ்வளவு தெளிவா! இங்க மோசையும் எலியாவிலும் கொண்டு வர மாட்டார். ஆவியானவரை பெற்ற மனுஷன் இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு. இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரா 3 கூடாரங்களை போடுவோம், அந்த கதையே கிடையாது. இவர் மாத்திரம்தான். அதனாலதான் அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டு அங்க வர்றாரு தெரியுமா? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு. ஆங்கிலத்தில் சூப்பரா இருக்கு. Having not followed the fables, but we were eyewitnessed of his majesty. Eyewitness ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப தந்திரமான கட்டுக்கதைகளை இன்னைக்கு நம்புறாங்க. நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா? நீங்க நியாயப்பிரமாண கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து வேதம் சொல்லுது. அதாவது எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல தெளிவா காண்பிக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 7வது அதிகாரத்தை மணிக்கு 9வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 9வது அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது அது மாம்ச சம்பந்தமான கட்டளை. எபிரேயர் 7:19 சொல்லுது, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பது பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினால தேவனிடத்தில் சேருகிறோம். நீங்க பலவீனமான கிறிஸ்தவங்களா தான் இருக்க பார்க்காங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். பேதுரு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? மருவமலையினுடைய ரகசியத்தை கண்டுபிடிங்க, இந்த ரகசியத்தை பாருங்க. பேதுருக்கு கிடைச்ச அந்த வெளிச்சத்தை பாருங்க. அதான் நிருபத்துல காண்பிச்சு கொடுக்கிறார். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. அதனாலதான் மத்திய 17வது அதிகாரத்துல பாக்குறோம், இவங்க எழுந்து பார்க்காங்க, இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணலை. இதான் வெளிச்சம். ஜீவனை தவிர வேற எல்லாம் என்னன்னா பார்த்தா திடீர்னு வந்தாங்க, திரும்பி போயிட்டாங்க, அவ்வளவுதான். இவர் தான் நிஜம், இவர் மட்டும் தான் நிப்பாரு. இப்ப கூடாரம் அவருக்கு போடணும், இவருக்கு போடலாம் நினைச்சாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ நியாயப்பிரமாணத்துல கூடாரம் போட்டாதப்பா, மாம்சத்தின்படியான வாழ்க்கை வாழ்ந்துடாத, ஜீவனுக்குள்ளே பிரவேசி. ஜீவன். அதனால உயர்ந்த மலையில இந்த காட்சியை பாக்குறாங்க. இந்த காட்சியை பார்க்க எவ்வளவு பெரிய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கு பாருங்க. சொல்றான், இந்த அவனுக்கு ஒரு கூடாரம், இவனுக்கு கூட ஈக்குவல் பண்றான். 3 பேருக்கு ஒரு கூடாரம் போட்டு அதான் ஈக்குவல் பண்றான். 3 பேருக்கு ஒரு கூடாரம். அவன் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. பேசுறது அவர் பொறுத்துக்கிட மாட்டார். குமாரனை வேற யாரோடய ஒப்பிடாதீங்க. சாலமோனோட ஒப்பிட முடியாது. சாலமோனில ஒரு பெரியவர், மோசையில ஒரு பெரியவர், எலியாவில ஒரு பெரியவர் தான் இங்க காமிச்சு கொடுக்கிறாரு.
இவன் கூடாரம் போட்டுட்டு இருக்கான். அன்று கொஞ்ச நேரத்துல காமிச்சு கொடுக்காரு பாருங்க. அந்த சத்தம் வருது, திரும்பி பார்த்தா அவங்க மோங்குப்புற விழுந்து, அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணலையா. அப்படி இருக்கு வசனத்துல, 8ஆம் வசனத்துல அப்படிதான் இருக்கு. எழுந்துருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர என்ன அர்த்தம்? மோசையும் கிடையாது, எலியாவும் கிடையாது. அப்ப உங்களுக்கு என்ன வெளிப்பாடுனா, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அது ஏன் இவர், இவரில், இவருக்கு அழுத்தம்? ஏன் அழுத்தம்? 3 பேர் நிக்கிறாங்களே, ஏன் இவ்வளவு அழுத்தம்? ஏன்னா எலியாவுக்கு கூடாரம் போட்டுறக்கூடாது. எலியா என்னுடைய நேசகுமாரன் இல்ல, மோசையினுடைய நேசகுமாரன் இல்ல, மோசையில நான் பிரியமா இல்ல, அந்த நியாயப்பிரமாணத்துல இல்ல. அவர் பிரியமா இருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்துல இல்ல, அந்த உடன்படிக்கையில ஜனங்கள் நிற்க முடியல. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் எதை காமிச்சு கொடுத்து தெரியுமா? நான் ரத்திர சுருக்கமா சொல்றேன், வெளிப்பிரகாரமான சுத்திகரிப்பு மட்டும்தான். நீ வெளியில 2 பாட்டு பாடி நல்லா நினைச்சேன், நான் கர்த்தரை ஆராதிக்க, நான் ஜோம் பண்ணிட்டேன், நான் முக்காடெல்லாம் போட்டிருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு பாறேன், இதெல்லாம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாண அனுபவம். நீ என்ன பைபிளை பாருங்க, எபிரேயர் 9வது அதிகாரம் 12ல இருந்து வாசி பாருங்க, 12ல இருந்து 14, 15 வரைக்கும் வாசி பாருங்க. வேதம் தெளிவா சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை, அப்படியே இருக்கு, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினா. வேதம் என்ன சொல்லுது? வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல என்றால் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல. அதுக்கு கூட அர்த்தம் போட்டுறாதீங்க. அது சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அதாவது 13ஆம் வசனத்துல விளக்கம் கொடுக்கிறாரு, அழகா விளக்கம் கொடுக்கிறாரு. காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் ஆத்தும சுத்திகரிப்பு உண்டு பண்ணல. என்ன போட்டிருக்கு? சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது நித்திய ஆவியினாலே. அப்போ 13ஆம் வசனத்தை பார்க்கும், சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துகிற நியாயப்பிரமாணம். 14ஆம் வசனம் சொல்லுது, மனசாட்சியை செத்த கிரியைகளற. மனசாட்சி பார்க்க முடியாது, உள்ளான அதான் ஜீவன். அந்த மலையில ஒரு திருஷ்டாந்தமா தான் காமிச்சு கொடுக்கிறாரு. ஆனா இவர் என்ன செய்றாரு பாருங்க, இங்கேயே உட்கார்ந்துருவோம், 3 பேரையும் ஒன்னாக்குறாரு. எப்பா பழைய துருத்திய பழைய ரசத்தை உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். மத்தேயு 9ல சொல்றேன், மத்தேயு 9 அதிக வீட்லயும் வாசி பாருங்க. பழைய ரசத்தை புது துருத்தியில என்ன செய்யக்கூடாது? வார்த்து வைக்க கூடாது. ஏதான் காமிச்சு கொடுக்கிறாரு. நீ என்ன கூடாரம் போட்டுக்கிட்டு இருக்கிறியா? நீ நிறைய பாருங்க மாம்சத்தின்படியும் ஜீவிப்பாங்க. இதான் அந்த அனுபவம். இந்த 3 கூடாரத்தை போட்டதுக்கு பாருங்க, மாம்சத்தின்படியா ஒரு பக்கம் ஜீவிக்க, அதை வெளியில போனா நியாயப்பிரமாணம் ஆயிடுவாங்க. நான் சொல்றேன், நியாயப்பிரமாணம் எதையும் பூர்ணப்படுத்தல. அதனாலதான் குமாரன் வெளிப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தை மட்டுப்படுத்தல, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் பைபிள்ல இருக்கு. ரோமர் 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், அது காமிச்சு கொடுக்கு, அதை கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கிறாரு. நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிற ஒரு முன் நிழல், அவ்வளவுதான். நிழல்ல உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்க திருப்தி ஆயிருவீங்களா? நிழல்ல ஆப்பிள் பழம் எல்லாம் நிறைய காமிப்போம், ஆப்பிள் பழத்தெல்லாம் காமிப்போம். நிழல்ல ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு காமிப்போம், போட்டு உடுத்தி பாருங்க பார்ப்போம், பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒரு நெஜம் இருக்கிறத காமிச்சு கொடுக்க, அவ்வளவுதான். அதனாலதான் நானும் பழைய ஏற்பாடு என்கிட்ட வச்சிருக்கிறேன், நானும் பைபிள்ல வச்சிருக்கிறேன். எல்லாம் புதிய ஏற்பாடோடயே நலஞ்சிக்கிட்டு இருப்பேன். பழைய ஏற்பாடு சில கூட்டம்லாம் இருக்கு, புதிய ஏற்பாடு மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கு, அது தப்பு. பழைய ஏற்பாடு இருக்கு, ஏன்னா நிழல், இங்க நெஜம். இந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கிறிஸ்து உள்ள இருக்கிறத நீங்க பார்க்கணும். கிறிஸ்து தான் ஜீவன். ஜீவனை நீங்க பார்க்கலன்னா நியாயப்பிரமாணம் பிரோஜனம் கிடையாதுங்க. நீங்க கிறிஸ்துவை நீங்க இந்த நியாயப்பிரமாணத்துல பார்க்கல அப்படின்னா எதுக்கு? ஆட்டியம் மாட்டியம் பலி செலுத்துறதுக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு? மாவு இவ்வளவு படி மாவு கொண்டு வரணும், இத்தனை புறா குஞ்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க. கிறிஸ்துவை பார்க்கணும், இந்த பலியில கிறிஸ்துவை பார்க்கணும், இந்த காணிக்கையில கிறிஸ்துவை பார்க்கணும், அந்த அர்ப்பின் பண்டிகையில கிறிஸ்துவை பார்க்கணும், பண்டிகைகள் மாத பிறப்புல கிறிஸ்துவை பாருங்க. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, காண்பிக்கப்படுற வெளிச்சத்தை எல்லாம் நம்ம கவனிக்க இந்த 3 கூடாரத்தை போட்டாதீங்க. பைபிள்ல பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பைபிள்ல நியாயப்பிரமாணத்தை எப்படி சொல்லிட்டு தெரியுமா? ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அங்க மோசையும் வெளிப்படுறார், மோசையும் இருக்கிறாரு, கிறிஸ்துவும் வெளிப்படுறாரு.
ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம். பலவீனமுள்ள மனுஷன் பலவீனனை தாங்க முடியுமா? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த ஆசாரியனே பலவீனமுள்ள ஆசாரியன், அவனே தம் சொந்த பாவத்துக்காக என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பலி செலுத்த வேண்டியது இருக்கு. அந்த ஆசாரியனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா பிரதான ஆசாரியர், யூதா கோத்திரத்தில் வெளிப்பட்ட பிரதான ஆசாரியர் கிறிஸ்து ஒரே பலியினால உங்களை என்னை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் இங்க ரோமர் 8ல வாசிக்கிறோம். ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. நியாயப்பிரமாணம் சில பகுதிகளை செய்ய முடியல, ஆவியானவர் வெளிப்பாடு தருகிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டேன் சொல்றேனே, அது எப்படி என்றா, மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதான் அந்த ஜீவன். அதனாலதான் அந்த ஜீவனுடைய காட்சியை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மருவமலையில் என்ன இருந்தது தெரியுமா? இதை கடைசி சொல்லி முடிக்கிற. மருவமலையில் என்ன இருந்ததுன்னு கேட்டா 2 பகுதியை கவனிச்சாங்க. என்னன்னா, ஒன்று அவங்க கண்டாங்க, இன்னொன்னு கேட்டாங்க. இவரு நேசகுமாரன். அவ என்ன கண்டாங்க என்ன கேட்டாங்கன்னு இந்த 3 பேருடைய சம்பாஷணையில பாத்தீங்கன்னா, ஒன்னு உயிர்த்தெழுதலுடைய காட்சி, இன்னொன்னு என்ன தெரியுமா? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல். நீ நிறைய சபையில இதை குறித்த சத்தியம் இல்லை. நீங்க என்ன பாஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்க, ஆதி காலத்துல தன்ராஜ் பாஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்க, ஆதி காலத்துல இதை தான் அறிவிச்சாங்க. கிறிஸ்துவின் மரணத்தையும் அப்படி உயிர்த்தெழுதலையும் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்துவின் மரணத்தில் பழைய மனுஷன் மரித்து விட்டான், என் பழைய வாழ்க்கை மரித்து விட்டது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய புதிய மனுஷன் காணப்படுகிறான், புதிய சாயல்ல காணப்படுகிறான். இனி நான் அல்லங்கிற அந்த வெளிச்சம் எங்கல இருக்கு? அந்த மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயல் இருக்கு. அதனாலதான் நீங்க மருவ மலையில நீங்க கவனிச்சு பாருங்க, 2 செய்தி. சீசர்களுக்கு காண்பிக்கப்பட்ட காட்சியா இருக்கட்டும், சீசர்கள் அந்த சம்பாஷணையை கேட்ட பகுதியா இருக்கட்டும், கண்டதும் கேட்டதும் என்ன? 2 செய்தி. ஒன்று கிறிஸ்துவின் மரணம், இன்னொன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதனாலதான் அங்க மத்தியில சொல்லப்படல, அவங்க பேசுகிறவர்களா காணப்பட்டாங்க தான் போட்டிருக்கு. ஆனா என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி லூக்கா 9:31 போட்டிருக்கு, அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள். வேற எந்த கதையும் கிடையாதுங்க. மலையில, அதான் உயர்ந்த இடத்துக்கு வாங்க. நீங்க உயர்ந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ஜீவனை பார்க்கலாம், மரணத்தின் சாயல். ஏன் குமாரன் மரித்தா? அவருடைய மரணம் எனக்கு எதை காண்பிக்கு? என்னுடைய பழைய வாழ்க்கை அந்த மரணத்தில் முடிவடைகிறது. உயிர்த்தெழுதலின் காட்சி இங்க காண்பிக்கப்பட்டது. அதோட அர்த்தம் என்ன? நான் பிரகாசிக்க வேண்டும். நீங்க கூட நினைக்கலாம், ஏன் மத்திய 17வது அதிகாரத்துல இந்த காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கு, கடைசி 27, 28 காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன் 17 இந்த காட்சி காண்பிக்கப்பட்டு தெரியுமா? அவன் இது எனக்கு ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தா. என்னன்னா, 17 ஏன் காமிச்சு கொடுக்கிறாருன்னா, 16 தான் சபையை குறித்து வெளிப்பாடு வருது. 17 சபை பிரதிபலிக்க வேண்டிய தோற்றத்தை குறித்து காண்பிக்கிறார். பைபிள்லயே புதிய ஏற்பாட்டிலேயே முதலாவது சபைங்கிற பதம் மத்தேயு 16 தான் வருது. மத்தேயு 16 தான் முதல் முறை. 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஜனங்களை யாருன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கிறார். 13ஆம் வசனத்துல இருந்து வாசு பாருங்க. அதாவது மத்தேயு 16வது அதிகாரம் 13ல இருந்து வாசு பார்த்தா, ஜனங்களை யாருன்னு சொல்றாங்க கேட்டா, சிலர் சொல்றாங்க யோவான் ஸ்நானகன், சிலர் எலியா, அல்லது தீர்க்கதரிசிகள், ஒரு எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு விளங்குதா? இதுதான் அந்த மருவ மலையில நடக்குது. நீர் எலியா, நீர் மோசே, நீர் யோவான் ஸ்நானகன், நீர் எரேமியா. அப்பதான் கேட்காரு, இதெல்லாம் ஒரு திருப்திப்படலை, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க கேட்கிற. ஜனங்கள் சொல்றதெல்லாம் தப்பு கிடையாதா? ஏசு யோவான் ஸ்நானகனா? ஏசு மோசையா? எலியாவா? எரேமியாவா? கிடையாது. ஜனங்கள் தப்பான அபிப்பிராயத்தோட இருக்கிறாங்க. அப்ப அவங்க இப்படிதான் சொல்றாங்க, அவிதமா சொல்றாங்க. இப்பதான் சபை உருவாகுது. குமாரனு குறித்த வெளிப்பாடுல தான் சபை உருவாகும். குமாரனு குறித்த வெளிப்பாடுல தான் சபை கட்டி எழுப்பப்படும். அதனாலதான் அவர் கேட்காரு, இதுல திருப்தி படல. அப்ப கேட்காரு, சரி ஜனங்க இப்படி சொல்றாங்க, அது தப்புதான், நீங்க என்ன எப்படி சொல்றீங்க கேட்கும் போது பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்துல இதை சொன்ன உடனே அவர் சொல்ற, இது மாம்சம் எடுத்து உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லிதான் சொல்றாரு, இந்த நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை
கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் இதை என்ன செய்யறது இல்லை. அவ குமாரனை குறித்த அறிவு இருக்கணும், குமாரனை குறித்த தெளிவு இருக்கணும். ஜனங்கள் பழைய ஏற்பாட்டோட ஒத்துக்கொண்டு கொண்டு போறாங்க. மாம்சத்தின்படி அனுசரிப்பது தேவனுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய சபையினுடைய அழகு அல்ல. எரேமியா, மோச இல்லங்க. இப்படிப்பட்ட பேதர் இங்க கூடாரத்தை போட்டுடலான்னு பாக்காரு பாருங்க. நீங்க அங்கங்க கூடாரத்து போறீங்களா? அங்க ஒரு கூடாரம் தெரியுது, இங்க ஒரு கூடாரம் தெரியுது, செபத்தியாபுரத்துல ஒரு கூடாரம் தெரியுது. ஆவியின்படி நடக்கிற, அந்த ஆவியின்படி நம்மை நடக்க வைக்கிற சத்தியங்கள் நமக்கு தேவை. அதான் சபை. நீங்க மோசையை கண்டேன், எலியாவை கண்டேன், நீங்க அப்படியே தீர்க்க தரிசனம், எலியா அக்கினி ஃபயர் அதெல்லாம் தூக்கி போட்டார் போயிரு அப்படின்னு. இதான் ஜீவன், இதான் ஜீவன். அதனாலதான் அங்க ஒரு பெரிய வெளிப்பாடை காமிச்சு கொடுக்க, இந்த ஜீவனை கவனிங்க, இந்த ஜீவன். அதனாலதான் ஜனங்கள் மலைக்கு கீழே எதை கண்டாங்க அப்படின்னு கேட்டா அற்புத அடையாளங்கள் எல்லாம் கண்டாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. போதும், நம்ம எல்லாரும் படிச்சு நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சின்ன வெளிச்சத்துக்காக சொல்றேன். இன்னைக்குள்ள பயங்கர அவல நிலையை கொஞ்சம் கவனிங்க, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த 5வது அதிகாரம் முதல் வசனத்துல போட்டிருக்கு, திரளான ஜனங்களை கண்டு நினைச்சுன்னா மலையின் மேல ஏறினார். இப்ப 8வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இதே மத்தேயு 8 முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவர் வந்து பணிந்து சுத்தமாகுங்க அப்படின்னு கேட்கான். அப்போ மத்தேயு 5வது அதிகாரம் முதல் வசனத்துல மலைக்கு மேல ஏறினவரு 8வது அதிகாரம் முதல் வசனத்துல என்ன செய்றாரு? இறங்குறாரு. அதனாலதான் இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களையும் மலை பிரசங்கம் சொல்லி சொல்றது உண்டு. இந்த 3 அதிகாரமே மலையில சம்பவிக்கிறது. அதனாலதான் மலையில ஏறினதையும் வாசிங்க, மலையில இருந்து இறங்குறதையும் பாக்குறீங்க. இந்த 3 அதிகாரங்களை பாத்துக்கங்க. ஆனா இவர் மலைக்கு ஏறதுக்கு முன்னால 4வது அதிகாரம் 23, 24, 25 ஆகிய வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 23, 24, 25ல நான் இப்ப வாசிக்கலாம் வேண்டாம். சகல நோயாளிகள், சகல பிணியாளிகள், சகல பிசாசு பிடித்தவர்கள், சந்திரரோகிகள் எல்லாரும் விட்டு வந்து சுகமாகி அவரை பின்பற்றி போறாங்க. இவங்க எல்லாம் சுகம் கிடைச்சி பின்பற்றி போனா நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் ஒரு கட்டத்துல தெரிச்சு போயிடுவாங்க. இவங்க எல்லாம் சரீரத்துல சுகம் அடைஞ்சவங்க. மலைக்கு கீழே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். இதான் கீழ்த்தரமான அனுபவங்கள் நான் சொல்லுவேன். நான் சொல்றேன், இதோ உனக்கு சுகம் தர்ற, நீங்க எல்லாமே இதுதான் ஓடுறாங்க. பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா? நீங்க அப்படியே நான் கீழே விழுந்துட மாட்டேனா? நீங்க எல்லாம் என்னன்னா பாடிலி ஹீலிங், சரீர சுத்திகரிப்பு வேணும், சரீரத்துல ஒரு சுகம் வேணும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்துடாதா? நடந்த ஜோம் பண்றது தப்பு கிடையாது. இதே காலம் ஃபுல்லா வச்சிருந்தா. அதான் சொல்றேன், மலைக்கு மேல வந்தீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்கலாம். நீங்க நிறைய நேரங்கள்ல இந்த சரீர நன்மையே எதிர்பார்க்காங்க. அதனாலதான் பாருங்க, இவர் மலைக்கு மேல போறதுக்கு முன்னால என்ன காட்சி ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறாருன்னா, பாடிலி ஹீலிங், சரீர சுகம், சரீர நன்மை. மலைக்கு மேல இருந்து பாருங்க, 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்துல எங்கேயாவது ஒரு குருட சுகமானதுங்க இருக்குதா? சப்பானி நடந்தது, குஷ்டரோகி சுகமானது, பிசாசு பிடிச்சவன் விடுதலையானது. சரீர ஹீலிங்கை நீங்க பார்க்கவே முடியாது. 5, 6, 7 ஏன்னா இது எல்லாம் மலையின் உயர்ந்த சத்தியங்கள், மலையின் அனுபவம். 8வது அதிகாரத்துல முதல் வசனத்துல அவர் இறங்கி வந்ததுதான் தாமதம். குஷ்டரோகி வந்து பிடிச்சான் பாருங்க, வந்து நிக்கான். பாடிலி ஹீலிங். இவர் ஏறதுக்கு முன்னால வரைக்கும் சரியா ஹீலிங், இறங்கி வந்ததான் தாமதம். குஷ்டரோகி சுகமாற அடுத்து ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் மலைக்கு கீழே தான் நிற்கன்னு நினைக்காங்க. அங்கே கூட்டம் இந்த நான் சொல்கிறேன், எங்கெங்க ஓடாதீங்க. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஓடி இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. நீ வாக்குத்தத்தம் அதுன்னு சொல்லி எங்கெங்க ஓட போறீங்களோ, ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி சபைக்கு வாங்குங்க. அங்கே வேணை பிடிச்சி போனேன், இங்கே வேணை பிடிச்சி போறேன்னு சொல்லி இது மண்ணள்ளி தட்டிடாதீங்க. அதான் சொல்ல வேண்டியது இருக்கு. பரிதாபம். உங்களை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இருக்கு வசனத்தை வாசிங்க. அவனை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த வருஷமாவது என்ன பேர் சொல்லி அழைச்சிட மாட்டாங்களா? எதுக்கு? யாரை பார்க்க போறீங்க? சினிமா நடிகரை பார்க்க போறீங்களா? நான் சொல்லுவேன், சினிமா நடிகரை பார்க்க தான் நீங்க போறீங்கன்னு சொல்லுவேன். இந்த தாடிக்காரை தானே பார்க்கணும், கிப்சனை தானே பார்க்கணும், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிப்சனை தானே பார்க்கணும். நீண்ட கூந்தல், இதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இப்படி படம் போடுறதான் பார்க்க போறீங்களா? ஐயோ பரிதாபம். இயேசுங்கிற ஒரு வேஷத்தை இப்படி போட்டு மீண்ட கூந்தல் தாடி வச்சுட்டு வெளிநாட்டு நடிகர்லாம் இயேசுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. கையை காமிச்சு ஸ்கிரீன்ல, பெரிய ஸ்கிரீன்ல போட்டு விட்டு இதையே பார்க்க போறீங்க?
பரிதாபம். சத்தியத்தில் நில்லுங்க. காலம் ஃபுல்லா என்ன தெரியுமா, கால்வழி சரியாகணும், முதுவழி சரியாகணும், அப்புறம் இந்த சரீரத்து நன்மை நடக்கும். நான் சொல்றேன், அதெல்லாம் மலைக்கு கீழே நடக்கு. மலைக்கு மேல வந்து பாருங்க, எதை குறித்த சத்தியம் கேட்குமோ அவருடைய மரணத்தை குறித்த செய்தி சத்தம் கேட்கு. மலைக்கு கீழே இருக்கிறவங்க சத்தம் கேட்காது, சரீர நன்மையை தேடுறவங்களுக்கு சத்தம் கேட்காது. நீங்க மலைக்கு வந்து பாருங்க, உயர்ந்த ஸ்தலத்துக்கு வந்து பாருங்க. பைபிள் சொல்லுது, அங்க மரணத்து குறித்த செய்தியும் உயிர்த்தெழுதல் குறித்த காட்சியும் அங்க காண்பிக்கப்படுகிறது. இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம்.